வணக்கம் நண்பர்களே. செக் இன் லக்கேஜில என்ன பொருள் கொண்டு போகணும், கொண்டு போகக்கூடாதுன்னு வீடியோல பார்க்க போறோம். இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பார்த்தீங்கன்னா, டொமஸ்டிக் ஃப்ளைட்டுக்கும் சரி, இன்டர்நேஷனல் ஃப்ளைட்டுக்கும் சரி ஒரே ப்ரொசீஜர் தான். செக் இன் லக்கேஜில கொண்டு போகக்கூடாத பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ப்ளோசிவ் அதாவது வெடி மருந்துகள் வந்து செக் இன் லக்கேஜில அலோடே இல்ல. உதாரணமா பார்த்தீங்கன்னா, இந்த தீபாவளி டைம்ல பேசஞ்சர்லாம் பார்த்தீங்கன்னா, கிராக்கர்ஸ் கொண்டு போவாங்க. அதாவது தீபாவளிக்கு வெடிக்கிறதுக்காக வெடி கொண்டு போவாங்க. இந்த வெடி வந்து லக்கேஜில வந்து அலோடு கிடையாது. அது மட்டும் இல்லாம, எந்த டைப் ஆஃப் எக்ஸ்ப்ளோசிவ் வந்து லக்கேஜில வந்து அலோடே கிடையாது. அடுத்தது இந்த கிரெயின்ஸ் அண்ட் பல்சஸ்ல வந்து எல்லா ஐட்டமும் வந்து அலோவ் பண்ணுவாங்க. உதாரணமா அரிசி, கோதுமை, சோளம், ஓட்ஸு, மில்லட், பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு, கிட்னி பீன்ஸு, நார்மல் பீன்ஸு, பட்டாணி, பொட்டுக்கல்ல, வேர்க்கல்ல இந்த ஐட்டம்லாம் கொண்டு போறதுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. நீங்க செக் இன் லக்கேஜ்ல கொண்டு போகலாம். அடுத்தது ஸ்பைஸ் ஐட்டம் வந்து உங்களுக்கு லக்கேஜ்ல வந்து அலோவ் பண்ணுவாங்க. உதாரணமா மிளகாய் தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள் இது போல தூள்கள் வந்து லக்கேஜ்ல வந்து கொண்டு போகலாம். அடுத்தது ரெடிமேடா கிடைக்கக்கூடிய ஃபுட் ஐட்டமும், மசாலா ஐட்டமும் எல்லாமே அலோவ் பண்ணுவாங்க. உதாரணமா பார்த்தீங்கன்னா, மசாலா, கரம் மசாலா, பிரியாணி மசாலா, பாயாசம் மிக்ஸு, நூடுல்ஸ், அடுத்தது பிஸ்கெட், ஸ்நாக்ஸ் இது போல எந்த ஐட்டத்துக்கும் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. நீங்க எது வேணாலும் வந்து லக்கேஜ்ல கொண்டு போகலாம். அடுத்தது ட்ரை நட்ஸும், ட்ரை ஃப்ரூட்ஸும் வந்து கொண்டு போகலாம். அதுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. அதேபோல ஃப்ரூட்ஸ் கொண்டு போறதுக்கும், வெஜிடபிள் கொண்டு போறதுக்கும் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. இதில பெரும்பாலான பேசஞ்சருக்கு வந்து ஒரு டவுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குக்கிங் ஆயில் வந்து கொண்டு போலாமா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. குக்கிங் ஆயில் வந்து லக்கேஜ்ல வந்து கொண்டு போகலாம். எவ்வளோ கொண்டு போலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேசஞ்சருக்கு வந்து 5 லிட்டர் வரைக்கும் நீங்க கொண்டு போகலாம். ஆனா, அது எப்படி கொண்டு போகணும்னு பார்த்தீங்கன்னா, பேக்கிங் வந்து கரெக்ட்டா இருக்கணும். பேக்கிங் நல்லா இருந்தா மட்டும் தான் ஏர்லைன்ஸ்ல வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. அப்படி பேக்கிங் சரியா இல்லன்னா, ஏர்லைன்ஸ்ல வந்து டினை பண்றதுக்கும் சான்சஸ் உண்டு. அடுத்தது இந்த உப்பு பாக்கெட்லாம் கொண்டு போலாமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கொண்டு போலாம். அது எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. ஊறுகாலாம் வந்து ஃப்ளைட்ல வந்து கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ரூமர்ஸ் இருக்கு. ஆனா உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஊறுகாய் வந்து நீங்க கொண்டு போலாம். அதுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. சிம்பிளா சொல்லணும்னா, உணவுப் பொருட்கள் வந்து எந்த பொருள் வேணாலும் கொண்டு போலாம். அதுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. அடுத்தது பர்ஃப்யூம் வந்து கொண்டு போலாமான்னு கேட்டீங்கன்னா, பர்ஃப்யூம் வந்து கொண்டு போகலாம். ஆனா, அதுக்கு வந்து ஒரு அளவு குடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்ஃப்யூம் வந்து அதிகபட்சமா 500 எம்எல்க்கு மேல இருக்கக்கூடாது. 500 எம்எல்க்கு உள்ள இருக்கிற பர்ஃப்யூம் வந்து கொண்டு போகலாம். அதேபோல மொத்தமா நீங்க வந்து ஆட் பண்ணீங்கன்னா, 2 லிட்டருக்கு மேல இருக்கக்கூடாது. உதாரணமா ஒரு பர்ஃப்யூமோடைய அளவு வந்து 100 எம்எல்னு வச்சு நீங்க மொத்தமா 20 பாட்டில் வரைக்கும் நீங்க கொண்டு போலாம். அதுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. அதேபோல ஏர் ஸ்ப்ரேவும் வந்து கொண்டு போலாம். அடுத்தது எலக்ட்ரிக்கல் ஐட்டத்துலேருந்து என்னென்ன பொருள் கொண்டு போகலான்னு பார்த்தீங்கன்னா, ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. எல்லா எலக்ட்ரிக்கல் ஐட்டமுமே நீங்க கொண்டு போகலாம். உதாரணமா மிக்ஸி, கிரைண்டர், இண்டக்ஷன் ஸ்டவ், ட்ரிம்மர், ஏர் ஸ்ட்ரைட்னர், ஏர் ட்ரையர், கெட்டில், ட்ரில்லர் இது போல எலக்ட்ரிக்கல் ஐட்டம் எது வேணாலும் நீங்க கொண்டு போகலாம். இந்த பல்ப் ஐட்டத்தில பார்த்தீங்கன்னா, எல்இடி பல்ப் மட்டும் தான் அலோவ் பண்ணுவாங்க. நார்மலா வந்து குண்டு பல்ப் இருக்கும். அதாவது இந்த கிளாஸ்ல இருக்கும். அது வந்து அலோவ்ட் கிடையாது. அதேபோல எலக்ட்ரானிக் ஐட்டம் வந்து எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. உதாரணமா லேப்டாப், PlayStation, ட்ரோன் இது போல ஐட்டத்துக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. ஆனா, இதில இருக்கிற பேட்டரி ஐட்டம் வந்து லக்கேஜ் அலோவ் பண்ண மாட்டாங்க. நீங்க எந்த பேட்டரி போட்டாலும் அத டிஸ்மேண்டில் பண்ணி உங்களுடைய ஹேண்ட் லக்கேஜ்லயோ இல்ல ஹேண்ட் கேரியில நீங்க கொண்டு போகலாம். அடுத்தது ஸ்போர்ட்ஸ் ஐட்டத்தில பார்த்தீங்கன்னா, எந்த பொருளுக்கும் ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. நீங்க எந்த ஸ்போர்ட்ஸ் ஐட்டம் வேணாலும் நீங்க கொண்டு போகலாம். உதாரணமா கிரிக்கெட் பேட், ஹாக்கி பேட், பேட்மிட்டன் பேட். பால் ஐட்டத்தில பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய பால் வந்து காத்து இறக்கிட்டு வந்து நீங்க கொண்டு போகலாம். உதாரணமா வாலிபால், பாஸ்கெட் பால்லாம் நீங்க கொண்டு போனீங்கன்னா, காத்த வந்து ட்ரை பண்ணிட்டு நீங்க வந்து லக்கேஜ்ல போடலாம். எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. அடுத்தது இந்த ஸ்போர்ட்டிங் எக்யூப்மென்ட்ல பார்த்தீங்கன்னா, ஏர் கன், பவ் அண்ட் ஏரோ இது போல ஐட்டத்த வந்து நீங்க கொண்டு போறதுக்கு நீங்க ஏர்லைன்ஸ்ல பர்மிஷன் வாங்கணும். அடுத்தது பூஜை ஐட்டத்தில எந்த பொருள் வந்து அலோவ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, நார்மலான வத்திய தவிர எதுவுமே அலோவ்ட் கிடையாது. உதாரணமா கற்பூரம், சாம்பிராணி, கம்ப்யூட்டர் சாம்பிராணி, வத்திப்பெட்டி இதெல்லாம் வந்து செக் இன் லக்கேஜ்ல அலோவ்டே கிடையாது. ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த பொருள்லாம் ஏற்கனவே நான் ஃப்ளைட்ல கொண்டு போயிருக்கேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, நீங்க தெரியாம வேணாலும் கொண்டு போயிருக்கலாம். ஆனா, ஆஸ் பர் ரூல் படி இந்த மாரி எரியக்கூடிய பொருள் வந்து செக் இன் லக்கேஜ்ல அலோவ்டே கிடையாது. அடுத்தது செக் இன் லக்கேஜ்ல வந்து ஆல்கஹால் வந்து கொண்டு போலாமான்னு கேட்டீங்கன்னா, கொண்டு போகலாம். எவ்வளோ வரைக்கும் கொண்டு போலான்னா, 5 லிட்டர் வரைக்கும் நீங்க கொண்டு போகலாம். அந்த 5 லிட்டர் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ரீட்டெயில் பேக்கிங்கா இருக்கணும். அதாவது வாங்கி யூஸ் பண்ணாம ரீட்டெயில் பேக்கிங்கா இருக்கணும். அடுத்தது நீங்க கொண்டு போற லிக்கருடைய ஆல்கஹால் சதவீதம் வந்து எத்தன சதவீதம் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, 24% இருந்து 70% இருக்கிற ஆல்கஹால் மட்டும் தான் நீங்க வந்து லக்கேஜ்ல வந்து கொண்டு போக முடியும். அடுத்தது இந்த டாய்லெட்ரி ஐட்டம் வந்து அலோவ்ட் கிடையாது. அதாவது கிளீன் பண்ற சப்ஸ்டன்ஸ் வந்து அலோவ்ட் கிடையாது. உதாரணமா ஹார்பிக், லைசால், ப்ளீச்சிங் பவுடர், ஆசிட் ஐட்டம் இது போல ஆக்ஸிடைசிங் அதிகமா இருக்கிற சப்ஸ்டன்ஸ் வந்து லக்கேஜ்ல வந்து அலோவ்டே கிடையாது. ஆனா, நீங்க வாஷிங் பவுடரும், வாஷிங் லிக்விட், சோப் இது போல ஐட்டம் வந்து கொண்டு போலாம். அதுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. அடுத்தது எந்த ஒரு பேட்டரி ஐட்டம் வந்து லக்கேஜ்ல வந்து அலோவ்ட் கிடையாது. குறிப்பா பவர் பேங்க் வந்து லக்கேஜ்ல அலோவ்ட் கிடையாது. ஈவன் வந்து நீங்க லேப்டாப் கொண்டு போனாலும், லேப்டாப்போடைய பேட்டரி வந்து தனியா செப்பரேட் பண்ணி நீங்க வந்து ஹேண்ட் லக்கேஜ்ல கொண்டு போகணும். அதேபோல மொபைல் ஃபோன் இருந்துச்சுன்னா, மொபைல் ஃபோன் வந்து ஸ்விட்ச் ஆஃப்ல தான் இருக்கணும்.
டாய்ஸ்லாம் கொண்டு போனீங்கன்னா, பேட்டரி கனெக்டட் ஐட்டம் இருந்துச்சுன்னா, நீங்க பேட்டரிய வந்து தனியா எடுத்துட்டு நீங்க ஹேண்ட் லக்கேஜ்ல கொண்டு போலாம். அது எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. அதனால பேட்டரி ஐட்டத்த வந்து எதுவுமே வந்து நீங்க லக்கேஜ்ல வைக்காதீங்க. அடுத்தது இந்த காஸ்மெட்டிக் ஐட்டத்துல பார்த்தீங்கன்னா, நீங்க எந்த பொருளும் கொண்டு போகலாம். ஆனா, இந்த நெயில் பாலிஷ் ரிமூவர் வந்து டிஜில வரும். அது வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. அடுத்தது பாத்திரங்கள்லாம் வந்து லக்கேஜ்ல கொண்டு போலாமான்னு கேட்டீங்கன்னா, பாத்திரங்களுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. உதாரணமா குக்கர், தட்டு, கிளாஸு, குத்து விளக்கு, மெட்டல் ட்ரே, மெட்டல் ஐட்டம் இது போல வெசல்ஸ்க்கு வந்து எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. நீங்க லக்கேஜ்ல கொண்டு போகலாம். அடுத்தது நீங்க மண்ணெண்ணெய் ஸ்டவ் வந்து நீங்க கொண்டு போனீங்கன்னா, புதுசா இருந்தா மட்டும் தான் அக்செப்ட் பண்ணுவாங்க. ஏற்கனவே யூஸ் பண்ண மண்ணெண்ணெய் ஸ்டவ் வந்து அக்செப்ட் கிடையாது. ஆனா, நீங்க இண்டக்ஷன் ஸ்டவ் வந்து கொண்டு போலாம். அதுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. அதேபோல கம்ப்ரஸ் பண்ண கேஸ் ஐட்டம் வந்து எதுவுமே அலோவ்டு கிடையாது. அடுத்தது மீதி இருக்கிற நார்மல் ஐட்டம் வந்து நீங்க கொண்டு போலாம். உதாரணமா க்ளோத், ஷூ, புக்ஸ் அண்ட் மேகசின் இது போல ஐட்டம் கொண்டு போறதுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. அடுத்தது இந்த கொப்பரை தேங்காய், எம்சில், லைட்டர், பெயிண்ட், சிகரெட், எறும்பு பொடி, சாக்பீஸ் ஸ்டிக்கு, இந்த துணியில வைக்கிற கற்பூரம், இந்த கொசு மருந்து அதாவது மார்டின் ஹிட், அடுத்தது இந்த மஸ்கிட்டோ லிக்யூட் இந்த ஐட்டம்லாம் வந்து லக்கேஜ்ல வந்து அலோவ்டு கிடையாது. அடுத்தது மெடிசன வந்து லக்கேஜ்ல கொண்டு போலாமான்னு கேட்டீங்கன்னா, கொண்டு போகலாம். அதுக்கான பிரிஸ்கிரிப்ஷன் வந்து நீங்க வச்சுக்கோங்க. இதில இத சுகர் டெஸ்ட் பண்றது குளுக்கோமீட்டர், தெர்மாமீட்டர் இது போல ஐட்டங்கள வந்து லக்கேஜ்ல அலோவ் பண்ணுவாங்க. இந்த தெர்மாமீட்டர் பார்த்தீங்கன்னா, டிஜிட்டலா இருந்தா தான் அலோவ் பண்ணுவாங்க. அதில மெர்க்குரி கன்டென்ட் இருக்கிறது லக்கேஜ்ல வந்து அலோவ்ட். அத வந்து நீங்க ஆன் பெர்சனோ இல்ல வந்து ஹேண்ட் லக்கேஜ்ல வந்து நீங்க கொண்டு போகலாம். அடுத்தது லக்கேஜ்ல கேரி பண்ணக்கூடாத ஐட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வேல்யூபிள்ஸ் அதாவது கோல்டு, சில்வரு, உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ், ஜுவல்ஸ் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ரொம்ப முக்கியமா தேவைப்படுற ஐட்டம் வந்து லக்கேஜ்ல வந்து வைக்காதீங்க. ஏன்னா, செக்-இன் லக்கேஜ் வந்து தொலைகிறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு லேட்டா வரதுக்கு கூட வாய்ப்பு உண்டு. அதனால செக்-இன் லக்கேஜ்ல உங்களுடைய முக்கியமான டாக்குமெண்ட்டோ, ஜுவல்ஸோ வந்து வைக்காம ஹேண்ட் லக்கேஜ்ல வந்து நீங்க கேரி பண்ணலாம். அதுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. அடுத்தது ஒரு ஜெனரலா இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க இன்டர்நேஷனல் ஃப்ளைட்ல ஏதாவது டிராவல் பண்றீங்கன்னா, 2 பேர் டிராவல் பண்ணுவீங்க. உங்களுக்கு அலோவன்ஸ் பார்த்தீங்கன்னா 60 கிலோ வரைக்கும் இருக்கும். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரே பேக்ல வந்து 40 கிலோ வரைக்கும் பேக் பண்ணி கொண்டு வருவாங்க. அதேமாரி நீங்க பேக் பண்ணீங்கன்னா, லக்கேஜ் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா, இந்தியன் லேபர் ரூல் படி அதிகபட்சமா ஒரு பேக்கேஜ் வந்து 32 கிலோ வரைக்கும் தான் வந்து நீங்க வைக்க முடியும். அதுக்கு மேல இருக்கிற லக்கேஜ் வந்து ஏர்லைன்ஸ்ல அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அதனால நீங்க பேக் பண்ணும்போது அதிகபட்சமா 30லேருந்து 31 கிலோ வரைக்கும் நீங்க பேக் பண்ணா போதும். நான் குடுத்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். உங்களுக்கு வேற ஏதாவது பொருள பத்தி டவுட் இருந்ததுன்னா, கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அதுக்கான ரிப்ளை குடுப்பேன். உங்களுக்கு ஃப்ளைட் டிராவல பத்தி வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வணக்கம்.